என்ன சார் சொன்னீங்க? நான் 8 இட்லி சாப்பிட்டத நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆமா சார், சாப்பிட்டேன். ஆனா எத்தனை சாப்பிட்டேன்னு நானே கணக்கு வச்சுக்கிறது இல்ல. நீங்க உட்கார்ந்து நான் சாப்பிடுறதெல்லாம் எண்ணிட்டு இருக்கீங்களா? என்னெல்லாம் இல்ல, கேஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சது. அப்புறம் 8 இட்லி தான் சாப்பிட்டேன்னு எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? நீங்க என்ன இருக்கீங்க? நான் எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு வேலை மெனக்கிட்டு நீங்க உட்கார்ந்து என்ன இருக்கீங்க? இல்லனா எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? ஐயோ ரோஜா, நான் வேணும்னா என்னல. போய் சொல்லாதீங்க சார். இட்லி எண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்ல எவ்வளவு வேலை செய்யறேன்னு எண்ணி பார்க்கணும். இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பொண்டாட்டியா நடிக்க எவ்வளவு போராட வேண்டியது இருக்குன்னு எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இட்லி எண்ணி பாத்திருக்கீங்க. எங்க தாத்தா பாட்டி சாந்தமூர்த்தி அப்பா கிட்டலாம் நான் உங்களை பத்தி பெருமையா பேசியிருக்கேன். ஆனா ஒரு இட்லி விஷயத்துல அப்படியே உங்க இமேஜ் எல்லாம் நொறுங்கி போச்சே சார்.